இப்போ நான் வெளிநாட்டுல இருக்கேன். இது ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய போலீஸ்காரர்கள் வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் கெஃபாலக் ஜேன் அப்படிதான் ஃபர்ஸ்ட் அந்த சிரிப்போட தான் வருவாங்க. ஏய் இங்க வா அப்படின்லாம் ஒரு காலத்திலையும் கூப்பிட்டதாக வரலாறு கிடையாது. இத்தனைக்கு நான் வெளிநாட்டுக்காரன். நம்ம ஊர்ல வட மாநிலத்துக்காரனையே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம ஆட்கள்னு நமக்கு தெரியும். வட மாநிலத்துல நம்ம ஊருக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலே அந்த சுதந்திரம் நம்ம நாட்டுல கிடையாது. ஆனா இங்க நான் வேற ஒரு மண்ணை சார்ந்தவன், வேற ஒரு இனத்தை சார்ந்தவன், நிறத்தால் கூட கருப்பினேன். நான் வந்து நிக்கிறேன். என்ன நீ நல்லா இருக்கியா, உன் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும், சந்தோஷமா இருக்கியான்னு கேட்கிறானா அவன் போலீஸ் அதிகாரியா இல்லது நண்பனா? காவல்துறை எனது நண்பன் என்று தமிழ்நாட்டில தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆனா அப்படி நடந்ததாக எனக்கு தெரியல. ஆனா இங்க உண்மையிலேயே நண்பனாகத்தான் இருக்கிறான். இடையில வழிமறைச்சாலும் கூட எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக தான் சொல்லுவாங்க. ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, இந்த பைக்ல சாவியை வந்துட்டு ஆஃப் பண்ணி விடுறது, சாவியை எடுத்துட்டு போயிட்டு நிக்கிறது, இந்த உரிமைகளை எல்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்தது? நம்ம நாட்டு போலீஸ் அதிகாரி